கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் சினிமா பாணியில் ஏடிஎம்மில் கைவரிசை காட்டிய வடமாநில கொள்ளையர்கள் சிக்கி உள்ளனர். வடமாநிலங்களிலிருந்து விமானத்தில் சென்னை வந்து சென்னையிலிருந்து விழுப்புரம் சென்று கைவரிசை காட்டிய கும்பல் பெங்களூருவில் பிடிபட்டது எப்படி? விழுப்புரம் மகாராஜபுரம் ரெட்டியார்மில் பேருந்து நிறுத்தம் பகுதியில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் மையத்திற்குள் கடந்த 12ஆம் தேதி இரவு சென்ற மர்ம நபர்கள் அங்குள்ள பணம் எடுக்கும் எந்திரத்தில் பணம் வெளியே வரும் இடத்தில் அலுமினிய தகட்டினை சொருகி பணம் எடுக்கக்கூடியவர்களுடைய பணம் வெளியே வராமல் ஏடிஎம்மில் விழுமாறு செட்டப் செய்து நூதன முறையில் பணத்தை கொள்ளையடித்தனர். வெளியே செல்லும் போது ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்த பெண்ணை தள்ளிவிட்டு காரில் தப்பிச் சென்றனர். அந்த பெண் அளித்த தகவலின் அடிப்படையில் இச்சம்பவம் தொடர்பாக விழுப்புரம் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் ஏடிஎம் மையத்திற்குள் பணம் எடுக்கும் எந்திரத்தில் பணம் வெளியே வரும் பகுதியில் உள்பக்கமாக அலுமினிய தகடு ஒன்றை வைத்துள்ளனர். பணம் எடுக்கச் சென்ற வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஏடிஎம் அட்டையை சொருகி பணம் எடுக்கும் போது பணம் வெளியே வராததால் உள்ளே விழுமாறு செய்து வாடிக்கையாளர்கள் வெளியே சென்றவுடன் கள்ளச்சாவி போட்டு ஏடிஎம் மிஷினை திறந்து பணத்தை கொள்ளையடித்தனர். தொழில்நுட்ப கோளாறால் மீண்டும் வங்கிக் கணக்கிற்கு பணம் வந்துவிடும் என எண்ணி ஏடிஎம் மையத்திலிருந்து வாடிக்கையாளர்கள் கிளம்பி விடுவதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதேபோன்று விழுப்புரத்தில் 3 ஏடிஎம்மில் நூதன முறையில் திருடர்கள் கைவரிசை காட்டியது தெரிய வரவே சிசிடிவி காட்சி பதிவுகளை கொண்டும் காரின் பதிவெண்ணை கொண்டும் தேடிய போது குற்றவாளிகள் பெங்களூரு சென்று அங்கிருந்து ரயில் மூலமாக வடமாநிலங்களுக்கு தப்பிச் செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் 4 பேரையும் அடக்கி பிடித்து கைது செய்த போலீசார் 4 பேரிடம் விசாரணை செய்ததில் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சோனு, லவ்குஷ், சஞ்சய்குமார், சிவா என்பது தெரிய வந்தது. வடமாநிலத்தைச் சேர்ந்த 4 பேரும் விமானம் மூலம் சென்னை வந்து விடுதியில் தங்கி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏடிஎம்மில் நூதன முறையில் வாடிக்கையாளர்கள் பணத்தை திருடியது தெரிய வந்தது. இதனையடுத்து குற்றவாளிகளிடம் இருந்து 10,200 ரூபாய் ரொக்கப்பணம், 4 செல்போன்கள், 4 ஏடிஎம் அட்டைகள், அலுமினிய தகடு, செல்லோ டேப், 2 தொப்பிகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேரும் உத்தரப்பிரதேசத்தில் பல ஏடிஎம் மையங்களில் இதேபோன்று அலுமினிய தகடை பயன்படுத்தி நூதன முறையில் பணத்தை கொள்ளையடித்ததும் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.